தாயே பிள்ளையை கொன்ற காதலித்தது ஒரு குத்தமா? காவு வாங்கியது ஒரு குடும்பமே. சாதி வெறி சட்டத்திடம் சாயுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் தமிழகத்திற்கு தூது சென்று தாயின் செவிகளெல்லாம் இன்று இந்த செய்தியை கேட்டு ஐயோ அம்மா என்று இப்படி ஒரு கொடூரமான செயலா என்று அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பார்களே, இந்த சாதி வெறி பீடையை என்று தமிழகத்தை விட்டு தகர்த்தெறிய போகிறார்களோ தெரியவில்லையே. பிறர் மனம் அறியாமல் சாதி வெறி இரத்தத்திற்கேறி இனம் கொண்ட சிலர் இப்படி செய்த சம்பவம்தான் அது. கயத்தாறு அருகே மாற்றுச் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை மல்லிகை மொட்டு சற்று துளிர்விட்டு எட்டி பார்க்கையிலே காதலித்த இளம்பெண் ஒருவரை அவரது சொந்த அண்ணனே ஆணவ கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு தெரிய வந்துள்ளது. கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தின் அன்பு மகள் அபிச்செல்வி என்ற இளம்பெண் புனித காசியிலே ஓடுகின்ற நீர் புனிதமானதா? இல்லை, அதிலும் ஓடுகின்றதே நாற்றத்தை தூக்கும் சாதி சாக்கடையிலே. இருந்தாலும் நீங்கள் முக்கி எழுவதல்லவா? அதுபோன்று வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை தீவிரமாக காதலித்து வந்தவளை இப்படி இறைவன் பறித்து கொள்வதற்கு முன்பாகவே சாதி பெயரை சொல்லி அவள் உயிரை பறித்து கொண்டது ஏனோ இறைவா என்கிறார்கள் இத்தகைய செய்தி அறிந்தவர்கள். இவர்களது காதல் விவகாரம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அபிச்செல்வியின் அண்ணன் சிவஞானம் பெயரிலோ நாணம் கொண்டவனே தவிர சாதி வெறியால் மூளை மழுங்கி நாணமற்றவனே என்று சொல்லலாம். மற்றும் அவரது தாயார் எஸ்தர் வாலின் தான் 10 மாதம் சுமந்த பெற்ற பிள்ளையை பொத்தி பொத்தி கைக்குள்ளே வைத்து வளர்த்த இந்த பிள்ளையை உயிரற்ற ஒரு மத வெறிக்கு அவரே காவு கொடுத்திருக்கிறார். இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மேலும் காதலை கைவிடுமாறு அபிச்செல்வியை அவர்கள் பலமுறை வற்புறுத்தியும் எச்சரித்தும் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவள் குழந்தையா இருந்தால் பரவாயில்லையே, திட்டி அடித்து சொன்னால் கேட்டுக்கொள்வாள். ஆனால் அவளோ பிஞ்சி பருவத்தை தாண்டி மடந்தை பருவத்தை தொட்டு தன் மணவாளனை தேடிக்கொண்டிருக்கிறாள். துள்ளாத மனமும் துள்ளும் இந்த கலி உலகத்திலே இப்படி துள்ளிய அவளுள் எழுந்த காதலை, அதுவும் ஆழ்ந்த காதலிலே இருக்கும்போது தன் அன்னையே நேரில் வந்து சொன்னாலும் செவி எதற்கு ஈடு கொடுக்காது என்பது போல் குடும்பத்தினரின் தொடர் எதிர்ப்புகளையும் கடுமையான எச்சரிக்கைகளையும் மீறி அபிச்செல்வி தனது காதலில் ஆலமரத்தைப் போல ஆழமாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறார். ஆலமரத்தில் கூட அவ்வப்போது இலைகள் உதிர்வதுண்டு. அதுபோல இந்த காதலில் சில பெற்றோருக்கு தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் அதற்காக உதிரத்தை சாதிக்கு உரமாக்குவதா? இதனால் ஆத்திரமடைந்த அண்ணன் சிவஞானம் இளம் பிஞ்சு துளிர்விடுவதற்குள் தன் உடன் பிறந்த தங்கை என்றும் பாராமல் அபிச்செல்வியை கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்து உள்ளார். இக்கொலை சம்பவத்திற்கு பிறகு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காகவும் ஊர் பொதுமக்களை நம்ப வைப்பதற்காகவும் தாயும் மகனும் ஒரு அரிச்சந்திரத்த நாடகத்தை அரங்கேற்றினார்களே. ஆகா ஓகோ! நாடகத்தில் தோல்வி உற்றவர்கள் அவர்கள் என்றே அறியாமல் தான் மனிதன் நிலையை மறந்து ஜாதிக்கு அடிமையாக்கியிருக்கிறார்கள். தோல்வி அடைந்தது உடல்கள் மட்டுமே தவிர காதல் அல்ல. ஆனால் வெற்றி கண்டவன் ஜாதியாய் இருப்பினும் அவனுக்கு நிச்சயம் ஒரு நாள் சமாதி கிடைக்கும் என்கிறார்கள் இந்த பொய் விஷம் குடித்த செய்தி அறிந்தவர்கள். அந்த வயதில் விஷம் எதுவென்று அறியாதவள் அபிச்செல்வி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது உடலை அவசரமாக மறைக்க முயன்று உள்ளனர். இருப்பினும் இந்த மரணத்தில் தனது மூளைக்கு எட்டப்படாத எட்டப்பன் யாரோ இருக்கிறார் என்று இந்த மரணத்தில் சந்தேகமடைந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் சிங்க காவலர்கள் காதலில் களம் விவகாரத்தில் களம் இறங்கினார்கள். காவல்துறையினரின் அதிரடி மற்றும் கிடுக்குப்பிடி கொக்கிப்பிடி போன்ற விசாரணையில் அது தற்கொலை அல்ல, கொசுவலை போட்டு யாரோ கொன்று இருக்கிறார்கள், திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஆணவ கொலை என்பது அம்பலமானது என்று உறக்கச் சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதும். சாதிகள் இல்லையடி பாப்பா, சூழ தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல்ல பாவம் என்றெல்லாம் பாரதி தன் எழுத்தாலும் நாவாலும் சொல்லியும் இந்த பாரத மக்கள் திருந்தவில்லையே என்பதற்கு உதாரணம்தான் இந்த கொலை சம்பவம். இதையடுத்து கொலை குற்றவாளியான அண்ணன் சிவஞானம் மற்றும் இந்த கொடூரத்திற்கு உடந்தையாக இருந்த தாயார் எஸ்தர் வாலின் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் முறைப்படி கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதலித்த காரணத்திற்காக பெற்ற மகளையும் உடன் பிறந்த தங்கையையும் குடும்பத்தினரே படுகொலை செய்துள்ள இந்த சம்பவம் அப்பகுதியில் மட்டுமல்ல, பாரத தமிழ் மக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தி உள்ளது.
நீ கடையில் தின்கின்ற பண்டம் எந்த சாதியினர் செய்தான் என்று நீ அறிந்தாயோ, இல்லை தெரிந்துதான் இந்த கொலை சம்பவத்தை செய்தாயோ? தொண்டையை தாகம் அடைத்தபோது உற்ற சமயத்தில் தண்ணீர் தனக்கு தந்தானே, அப்போது அவன் எந்த மதத்தினர் என்று நீ அறிந்தாயோ, இல்லை தண்ணீர்தான் நீ அறிந்தினாயோ? நம்மை காக்கின்ற கடவுள் நீ தினம் தினம் வேண்டுகின்ற இறைவன் எந்த சாதி என்று நினைத்தாயோ, இல்லை தனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்று கும்பிடாமல் சென்றாயோ? சதியினில் வெற்றி கண்டிருக்கின்ற இந்த சாதி சம்பவம் சட்ட விதிகளின் மூலம் வேரோடு சாய்க்கப்படுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சாதியை தகர்த்தெறிய சட்டத்தை நிலைநாட்ட ஊன்றுகோலாய் உதவும் நம் ஜிம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.